அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம தோட்டத்தில் வந்து சொட்டு நீருக்காக போட்டிருக்க வடிவமைப்பு. இதில் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்துட்டு ஏர் டூம்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து சொட்டு நீர் பசங்க இது ஃபில்டர்லாம் போட்டிருக்கனால ஏர் லாக் ஆகும். ஸோ அந்த ஏர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஏர் டூம் போட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெருமையான பகுதியில் வந்துட்டு இந்த ஒரு ஃபில்டர் இருக்காது, இந்த ஒரு அமைப்பு மட்டும்தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு சென்ட்ரிஃபிகல் ஃபில்டர். நம்ம வந்து டைரெக்டாக போர்வெல்லில் இருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கனால அந்த போர்வெல்லில் வந்து நிறைய மண் இருக்கும். ஸோ அந்த மண்ணை வந்து ஃபில்டர் பண்ணுறதா சென்ட்ரிஃபிகல் பம்ப் இருக்குது, இது ஃபில்டர் இருக்குது. ஸோ தண்ணியில் வந்துட்டு வெளியே போகும்போது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் காரணமாக வெயிட்டான மண் வந்துட்டு கீழே இறங்கிடும். இதை நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நார்மலாக தண்ணி வந்துட்டு இந்த வழியில் தான் போகும். நாம் ஏதாவது தோட்டத்துக்கு மருந்து விடணும் அப்படின்னா இந்த ஒரு அமைப்பு மூலம் மருந்து விட்டுக்கலாம். அப்போ மட்டும் இதை நம்ம சரி செய்கிறது மூலிமா வந்து தண்ணி இதில் வந்துட்டு இங்கே போகும்போது நாசிலில் வந்துட்டு ப்ரெஷர் ட்ராப் ஆகும். அதனால் இங்கேருந்து ப்ரெஷர் தண்ணி வந்து உள்ளே எடுத்துக்கும். ஹை ப்ரெஷர் வெளியே இருக்கனால இந்த இடத்துல ப்ரெஷர் ட்ராப் ஆகிறனால. இது பார்த்திங்கன்னா எங்கே எல்லா இடத்துலையுமே இருக்க ஃபில்டர். தண்ணி வந்துட்டு வெளியிருந்து உள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். இதை நாம் வந்து தினம் ஒரு முறையை வந்து சரி செஞ்சு போட்டுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர் ஏரியாவில் வந்து வெளியே போகிற ப்ரெஷரோட அளவு, அழுத்தத்தின் அளவு, இது வந்து உள்ளே வர அழுத்தத்தின் அளவு. இந்த ப்ரெஷரோட வேரியேஷன், அதாவது அளவு வித்தியாசம் இருக்கும்போது ஏதாவது அடைப்பு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.